வணக்கம். இப்போ தமிழகத்துல தேர்தல் நேரம். வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு பிரச்சாரமே ஓயப்போகுது. இன்னும் ஒரு சில நாள்ல வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இந்த நேரத்துல 2026ல தமிழகத்தை ஆளும் யோகம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு தமிழக முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ண போறோம். அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, எத்தனை தொகுதிகள்ல அவர் வெற்றி பெறுவார், அவரோட ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு லேட்டா நம்ம போடுறோம்னா, எப்பவுமே எந்த ஒரு ஜாதகத்தையும் நான் உறுதி பண்ணாம வீடியோ போடுறதில்ல. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தோட விஜயோட ஜாதகம் நமக்கு கிடைச்சது. அதை வச்சு வீடியோ போட்டோம். இப்போ ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்தை ஆய்வு செய்ய போறோம். இதுல அவர் பிறந்த தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி 1953 அவர் பிறந்த தேதி. பிறந்த நேரம் சில காரணங்களுக்காக நம்ம வெளியிட போறதில்ல. ஆனா அவரோட ராசி கட்டத்தை நாம இப்போ பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், இப்ப அவருக்கு நடக்கிற தசாபுத்தி, வாக்குப்பதிவு நடக்கிற நாள்ல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, அதே மாதிரி ஓட்டு எண்ணிக்கை நடக்கக்கூடிய அந்த நாளோட கிரக அமைப்பு, இதை வச்சுதான் இவருக்கு எப்படி இருக்கும் இந்த 2026 தேர்தல், இவருக்கு ஜாதகம் வலிமையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல்ல தமிழக முதலமைச்சராக நீங்க யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்க. அதே மாதிரி அடுத்தது யாரோட ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க. இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான அரிய வீடியோக்களையே நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி தேர்தலில் ரிசல்ட் வரும் பொழுதும் நம்ம போட்டிருக்கிற வீடியோவையும் நீங்க அந்த தேர்தல் ரிசல்ட்டோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். அப்ப அந்த வீடியோவும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. யாரெல்லாம் உங்க நண்பர்கள் அரசியல் ஈடுபாடு இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலயுமே வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களோட ஸ்டேட்டஸ்ல கூட நீங்க இந்த வீடியோவோட லிங்கை வச்சு பல பேருக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ முற்றிலும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தலுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். இது ஒரு பிரச்சாரமான வீடியோவாக இல்லை. அதே மாதிரி எந்த கட்சியையும் சாராம எல்லாருடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து எந்த வெறுப்பும் இல்லாமல் ஒரு நடுநிலைமையாக தான் நம்ம இதுல பலன்களை சொல்றோம். அப்படித்தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களோட ஜாதகத்தையும் ஆய்வு செஞ்சிருந்தோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஜாதகம் தமிழக அரசியல்வாதிகள்ல இப்ப இருக்கக்கூடியவர்கள் ஜாதகங்களையே ரொம்ப சிறந்த ஜாதகம்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நான் நிறைய வீடியோக்கள்ல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு நிறைய பேருக்கு நேரம் குறிச்சு கொடுக்கும்போது சொன்னேன், ஒருத்தர் அரசியல்ல பிரபலம் அடையணும், அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னாலே அவர்கள் கண்டிப்பாக 2 கிரகங்களின் ஆதரவை ஃபர்ஸ்ட் பெற்றிருக்கணும். ஒன்னு சூரியன், இன்னொன்னு சுக்கிரன். சூரியன் தான் அரசாங்கத்தை, அரசியலை, அரசின் தலைமை பதவியை, ஒரு தலைமை பண்புள்ள நபர்களை, இதை எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப சூரியனின் ஆதரவு அவசியம். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் தான் பிரபலத்துவத்தை தரும். ஒருத்தருக்கு பிரபலத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிரனோட ஆதரவு வேணும். அதனாலதான் கலைத்துறையினருக்கு சுக்கிரனின் ஆதரவு அவசியம். இதை அடிப்படையா வச்சுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த சூரியன் சுக்கிரன் இணைந்து இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள், அரசியல்ல நீங்க புதுசா நுழையணும், அல்லது இப்ப நீங்க தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கணிசமான வாக்கு கிடைக்கணும், நீங்க வெற்றி அடையணும்னா சூரியன் சுக்கிரன் இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துல போய் நீங்க வழிபாடு செஞ்சாலோ, பிரார்த்தனை செய்தாலோ உங்களுக்கான பலன்கள் உடனடியாக கிடைக்கும். சூரியன் அப்படின்னா சிவனை குறிக்கும். சுக்கிரன் என்றால் கடவுளில் தாய் மகாலட்சுமி குறிக்கும். அப்ப சூரியனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். எப்படி அப்படின்னா, இந்த ஆலயத்துல சுக்கிரனின் அதிபதியான லட்சுமியும் சிவலிங்கமும் ஒன்றாக கருவறையில் இருக்காங்க. மகாலட்சுமியின் நெத்திக்கு மேல சிவலிங்கம் விக்கிரகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உலகின் ஒரு உன்னதமான ஆலயம். இந்த ஆலயம் தான் சூரியன் சுக்கிரன் இரண்டும் இணைந்த திருத்தலம். இந்த ஆலயத்துல அரசியலில் நுழையக்கூடியவர்கள், அரசியலில் வெற்றி பெற விரும்புபவர்கள், அரசியலில் ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் நீங்க வழிபாடு செய்வதும் அங்கே ஒரு யாகத்தில் கலந்து கொள்வதும் மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் அனுகூலத்தையும் மக்களின் ஆதரவையும் செல்வாக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரி, இப்ப நம்ம திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஜாதக கட்டத்தை இப்ப நம்ம பார்த்துடலாம்.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவர் மார்ச் 1ஆம் தேதி 1953ஆம் வருடம் அவர் பிறந்திருக்கிறார். பிறந்த நேரம் சில காரணங்களுக்காக தவிர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பிரபலத்துவமான நபர்கள் தன்னோட தனிப்பட்ட விஷயங்கள் வெளியில வருவதை விரும்புறதில்ல. அதனால அவர்களோட தனிப்பட்ட அந்தரங்கங்களாகவே இருக்கட்டும், அதுல நம்ம அவங்களோட பர்சனல் பிரைவசில தலையிட வேண்டாம்ங்கிறதுனால நான் அதை சொல்லல. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தது சிம்ம ராசி, சிம்ம லக்னம், பூர நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறார். அவரோட ஜாதகத்துல 3ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்றிருக்கிறார். அவரோட ஜாதகத்தின்படி அவருக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அவரோட ஜாதகத்துல 8ஆம் இடமான மீன ராசியில செவ்வாயும் புதனும் இருக்கிறார்கள். 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைந்திருக்குது. அவரோட ஜாதகத்துல 12ஆம் இடமான கடக ராசியில் கேது. இதுதான் அவரோட பிறந்த கால ஜாதகம். அவருக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி திசையில ராகு புத்தியில இப்ப இருக்கிறார். சனி அவருக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது. யார் ஒருத்தருக்கு சூரியன் சுக்கிரன் நல்லா இருக்கோ அவர்களுக்கு சனி சிறப்பாக இருந்துட்டா அவர்கள் அரசியலில் மிகச்சிறந்த ஆளுமையாக இருப்பார்கள். நீங்க ரொம்ப கவனமா செக் பண்ணி பாருங்க. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவோட பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஜாதகத்திலையுமே இந்த சனி உச்சம் பெற்றுதான் இருக்கு. அவர் 1954 பிறந்திருக்கிறார். அதனால சனி இந்த இருவருக்குமே உச்சம் பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட ஜாதகம் தான். சனி உச்சம் பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நாள் வெயிட் பண்ணாலும் ஒரு அருமையான பதவி, மக்கள் விரும்பும் ஒரு பதவி கண்டிப்பாக கிடைக்கும். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வருஷம் அரசியல் இருந்தார். இளைஞர் அணியை ரொம்ப சிறப்பாக வழிநடத்தினார். மிக பொறுமையாக ஒவ்வொரு படியாக அரசியலில் உயர்ந்து வந்தார். அவரின் பொறுமையே இன்னைக்கு அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. கடந்த 5 ஆண்டுகள் அவர் அரசியலில் மிகச் சிறப்பான ஆளுமையாக இருந்ததற்கு அதுதான் காரணம். இந்த மிகச்சிறந்த ஆளுமை அப்படின்னு நான் சொல்றது, ஒரு 5 வருடத்தை பரிபூரணமாக நிவர்த்தி செய்த ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜாதகம் திரு மு க ஸ்டாலின் அவர்களோட ஜாதகம். இந்த ஜாதகம் மிக மிக வலிமையாக இப்ப இருக்கு. காரணம் என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய புதன் திசையில ராகு புத்தி. புதன் சிம்மத்திற்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அப்ப அந்த இடத்திற்கு அதிபதியோட திசை நடக்கிற புத்தி எது? ராகு புத்தி. இந்த ராகு புத்தி பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது. எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய அளவிலான ஒரு பிரம்மாண்ட எண்ணம், பிரம்மாண்டமான ஒரு விஷயங்களை செய்யணும்னா ராகுவின் ஆதரவு இல்லாமல் அது சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட ராகு பகவான் இவருக்கு புத்திநாதனாக இருப்பதாலும் இவருக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் கூடுவதற்கு காரணம், மக்கள் சக்தி பெரிய அளவில் இவரோட பின்புலத்தில் இருப்பதற்கு காரணமும் இந்த ராகு புத்தியே. இந்த ராகு புத்தி தற்போதைக்கு முடிவடைய போறதில்லை. அடுத்த வருடம் தான் இவருக்கு ராகு புத்தி முடிவடைய இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் ஜாதகம் இவ்வளவு வலிமையாக இருக்குதே, வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவர் பௌர்ணமி திதியில பிறந்திருக்கார். நம்மளோட கணக்குப்படி ஒரு ராசியில சூரியன் இருந்து அதிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அல்லது அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு முந்தைய நாளாக இருந்தா கூட ஒரு ராசிக்குள்ள சூரியனும் அதிலிருந்து 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே அதை பௌர்ணமியாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கணக்கின்படி இவர் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இவருக்கு மிகப்பெரிய அளவிலான பௌர்ணமி ஒளி கிடைக்கிறது. பௌர்ணமி சந்திரனின் ஆதரவு இவருக்கு பெரிய அளவில் இருக்கிறது. அதே மாதிரி ஜாதகத்துல 9ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கு. இந்த 9ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் தான் ஆலய திருப்பணிகள் செய்வாங்க, ஆன்மீக நாட்டம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல இவர்கள் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கிறதுனால அந்த பாரம்பரியத்தை கடைபிடித்து வருபவர்களாக இருந்தாலும் இவரோட ஆட்சியில தான் கடந்த 5 ஆண்டுகள்ல 4000த்திற்கும் மேற்பட்ட கோவில்களின் குடமுழுக்கு நடைபெற்றது. காரணம், 9இல் குரு இருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆலய திருப்பணிகள், ஆன்மீக ஈடுபாடுகள் அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் நேரடியாக ஈடுபடவில்லை என்றாலும் அவர்களோட மந்திரி சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்தார். எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றில் 5 வருடத்தில் 4000த்திற்கும் மேற்பட்ட கோவிலின் குடமுழுக்கை செய்த பெருமை திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களையுமே போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு அரும்பணியை செய்வதற்கு இந்த 9ஆம் இடத்தில் இருந்த குரு இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி இவரோட ஜாதகத்துல என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா, பூர நட்சத்திரம் என்பது சுக்கிரனின் நட்சத்திரம். அது எங்கே இருக்கு? சிம்ம ராசியில இருக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூரியனும் சுக்கிரனும் யாருக்கு வலிமையா இருக்கோ அவர்கள் அரசியலில் சிறந்த இடத்தில் இருப்பார்கள். அப்ப பிறந்ததும் பௌர்ணமி சந்திரன். அப்ப கண்டிப்பாக விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவதே எதை குறிக்கும்னா, உங்க ஜாதகத்துல
சந்திரன் எங்கே வரும் பொழுது எந்த பணியை செய்யலாம். இங்கே மதி என்பது அறிவை குறிக்காது, சந்திரனை குறிக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்துல 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது செய்யும் காரியங்கள் வெற்றியடையும். அதனாலதான் இவரோட தந்தையும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான திரு மு கருணாநிதி அவர்களோட ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் ஒன்னா இணைவு பெற்றிருக்கும். இந்த சூரியன் சந்திரன் இணைவு பெற்றிருந்தாலும், சூரியன் சந்திரன் எதிரெதிரில் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை பெறுவார்கள். அதனாலதான் இந்த 4 நட்சத்திரம் பார்க்கும் பொழுது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மதி என்பது இங்கே சந்திரன். அப்ப இந்த சந்திரன் இவருக்கு பரிபூரணமான ஆற்றலை தருது. அப்ப இந்த பூர நட்சத்திரம் என்பது மகாலட்சுமியான சுக்கிரனின் நட்சத்திரம். அப்ப கண்டிப்பாக சுக்கிரனின் ஆதரவு சூரியனின் வீடான சிம்ம ராசியிலேயே இடம்பெற்று இருப்பதால், அதிலே இவர் பிறந்திருப்பதால் கட்டாயமாக இவருக்கு மிக பெரிய அரசியல் ஆளுமை இருக்கும். இவருக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கும். இப்ப இந்த தேர்தல் எப்படி இவருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்தளவுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளும் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் அந்த நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில திரு மு க ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்துக்கு இந்த வாக்குப்பதிவு நடைபெறும் நாள்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 23/4/2026 வாக்குப்பதிவு நடைபெறும் நாள்ல இவரோட சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல தான் கேது இருக்கிறார். இவரோட ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். இவரோட ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சனி இருக்கு. இவரோட ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 11ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள். இந்த கிரக அமைப்பு தான் வாக்குப்பதிவு நடைபெறும் நாள்ல இருக்கு. 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஒருவர் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். அவர்கள் நினைத்ததை நடத்திக்குவார்கள். அவருக்கு சந்திரனின் ஆதரவு இருந்தால் விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னேன். அப்ப இவருக்கு 11ஆம் இடத்தில் பதவியை தரக்கூடிய குரு பகவானும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளில் வாக்குப்பதிவு நடைபெறுவதால் கட்டாயமாக இவருக்கு பெருவாரியான வாக்குகள் கிடைக்கும். முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நம்ம வீடியோவின் கடைசியில பார்த்துடலாம், என்ன ரிசல்ட் கிடைக்கும்ங்கிறத. ஆனா இப்போ வாக்குகள் பெரும்பான்மையாக கிடைப்பதற்கு 11ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகமும் கஜகேசரி யோகமும் அன்னைக்கு இருக்கு. அந்த நாளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. குரு பகவான் அமர்ந்திருப்பது புனர்பூச நட்சத்திரமான தன் நட்சத்திரத்திலேயே. இது இவருக்கான ஒரு பாசிட்டிவான பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. இவரோட ஜாதகத்துல 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். 9ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். யோகஸ்தானத்தில் சூரியன் உச்சம், அதாவது ராசிநாதன் லக்னாதிபதி, அரசியலை அரசு பணியை தலைமை பதவியை குறிக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதுவும் யோகஸ்தானத்தில் இருக்கிறார். இது இவருக்கான 2வது பிளஸ். 3வது சுக்கிரன் தான் பிரபலத்துவத்தை குறிக்கும்னு சொன்னோம். அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த நாள். அது இவருக்கான 3வது பிளஸ். 4வது இவருக்கு 8ஆம் இடத்துல சனி போய் மறைவு பெறுகிறார். என்னதான் அஷ்டமச்சனியை நிகழ்த்தினாலும் அவர் போய் மறைவு பெற்று இருப்பதால் இவருக்கு கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் ஏற்படும். அதனால இது இவருக்கான 4வது பிளஸாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது யோகாதிபதி 8ல போய் மறைஞ்சிருக்கார். ஆனால் அவர் இவருக்கு 2-11ஆம் இடத்திற்கு அதிபதியான புதனோடு இணைவு பெறுகிறார். புதன் அங்கே நீச்சம் பெற்று இருக்கிறார். ஆனால் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். குருவின் வீட்டில் புதனும் புதனின் வீட்டில் குருவும், அதாவது மிதுன ராசி புதனின் வீடு, மிதுன ராசியில் குரு இருக்கிறார். குருவின் வீடான மீன ராசியில் புதன் இருக்கிறார். அப்ப பரிவர்த்தனை பெற்றிருக்கும் பொழுது நீச்சம் பெற்றாலும் அது மிகப்பெரிய வலிமையான பலன்களை, திடீர் யோகங்களில் திடீர் வளர்ச்சியை, திடீர் வெற்றியை தரும். இது இவருக்கான 5வது பிளஸ். இப்படி 5க்கும் மேற்பட்ட பிளஸ் தான் இவரோட ஜாதகத்தில் இருக்கு. சரி, வாக்குப்பதிவு அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பார்த்துட்டோம். ரிசல்ட், அதாவது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள்ல கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்துடலாம். வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய 4 மே 2026 அன்னைக்கு இவரோட ராசி அண்ட் லக்னத்துக்குள்ளதான் கேது பகவான் இருக்க போறார். இவரோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், அதாவது விருச்சிக ராசியில், இவரோட ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு பகவான், இவரோட ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசியில செவ்வாயும் சனியும் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய வேலை. 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றுதான் இருக்க போறார். 11ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்க போறார் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில். இந்த கிரக அமைப்புகளுமே இவருக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. காரணம் என்னன்னா 11ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார்.
அந்த குரு பகவான் இவரோட பிறந்த ஜாதகத்தில் 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார். அந்த சுக்கிரன் இப்பொழுது 10ஆம் இடம் பதவியை குறிக்கக்கூடிய அந்த இடத்திலும் அவர் இப்பொழுது ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆசையை நிறைவேற்றும் இடத்தில் பதவியை தரக்கூடிய குரு பகவான் தன் நட்சத்திரத்தில் ஆசை நிறைவேற்றும் ஸ்தானத்தில் இருப்பது வலிமையானது. அப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளும் இவருக்கு சிறப்பாகவே இருக்கிறது. அப்ப கண்டிப்பாக இவருக்கு பெரிய அளவிலான வாக்குகள் கிடைக்கும். பெரிய அளவிலான மக்கள் ஆதரவு இவருக்கு கட்டாயமாக இருக்கும். சரி, இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா? 2026ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையில் இவர் அரியணை ஏறுவாரா? இவர் மெஜாரிட்டியாக வெற்றி பெறுவாரா? தனித்து ஆட்சி அமைப்பாரா? அல்லது கூட்டணியோடு ஆட்சி அமைப்பாரா? அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வாரா? அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழப்பாரா? அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக ஒருவரின் ஜாதகத்தை வைத்து ஒரு போட்டியில, ஒரு பந்தயத்துல, ஒரு போர்ல ஈடுபடக்கூடிய ஒருவரின் ஜாதகத்தை வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவது சரியாக இருக்காது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுட்டோம். வலிமையாக இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்தது இவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஜாதகத்தையும் ஆய்வு செஞ்சு அதன் பிறகு ஏற்கனவே நம்ம ஆய்வு செய்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களின் ஜாதகத்தையும் நாம் தமிழர் கட்சியின் திரு சீமான் அவர்கள் ஜாதகத்தையும் நீங்க ஒப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல போய் பதிவிடுங்கள். நால்வரின் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு யார் வெற்றி பெறுவார்கள், யார் 2026ஆம் ஆண்டு அரியணை ஏறுவார்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு சில நாட்கள்லயே ஒப்பிட்டு நம்ம யாரு எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க, யார் முதலமைச்சர் ஆவா, யார் எதிர்க்கட்சி தலைவராவா, அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு யாரும் வரமாட்டாங்களா அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவுக்கு கீழே நீங்க போய் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு அல்லது யார் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே விடுமுறை நாள். வாக்குப்பதிவை ஒட்டி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால எல்லாருமே உங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸையும் நான் எப்பவும் சொல்ல போறதில்லை. உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும், அல்லது எந்த வேட்பாளர் பிடிக்கும், அல்லது யார் வந்தா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அல்லது அந்த கட்சியை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வருடம் 100க்கு 100% வாக்குப்பதிவு இருக்க வேண்டும். அதுதான் தேர்தல் ஆணையத்தின் முயற்சியும் நம்மளுடைய முயற்சியுமாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.